இப்ப உதாரணத்துக்கு 5 குடையவனோட ராகு கேது இருக்கு, 5ஆம் வீட்டுல ராகு கேது இருக்கு, 5 குடையவனோட 6, 8, 12 இருக்குன்னா அவங்க ரிப்பீட்டேஷனாக பண்ண வேண்டியது இருக்கும். வெரி ரேர்லி பரிகாரம், எஸ்பெஷலி குழந்தையின்மை பரிகாரத்துக்கெல்லாம் ஒரே வாட்டி பண்ணா அது வராது. அதை தவிர்த்து இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சும்மா கோவிலுக்கு போனா உடனே மிராக்கல் நடந்துரும் அப்படின்ட்டு. இல்ல, கோவிலுக்கு பவர் இருக்கு, சக்தி இருக்கு. ஆனா சங்கல்பம் எடுத்து ஒழுங்கா பூஜை செய்கிறார்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நட்ராஜன் சர்மான்னு இருந்தார். அவர் மேஷ லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல சூரியனும் ராகுவும் இருந்தது. அவர் என்ன சொன்னாரு, 48 நாள் ருத்ரம் சமக்கம் படிக்கணும், 12 வாத்தியாரை வச்சு படிக்கணும், அப்பவே அது லேக்ஸ் கணக்கா செலவாகும், அதை பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொன்னார். அவர் பண்ணதுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்தது. ஆனா அந்த 48 நாளுக்கு ருத்ரம் சமக்கம் பண்றதுக்கு அவங்க லேக்ஸ் கணக்கா செலவு பண்ண வேண்டியது இருந்தது. அதனால கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா ரிப்பீட்டேஷன் ஃபார் அ நம்பர் ஆஃப் மந்த்ஸ், இன்ஃபேக்ட் ஃபார் அ நம்பர் ஆஃப் இயர்ஸே சில பேருக்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால பரிகாரம் சில பேருக்கு உள்ளூர்ல பண்ணா சக்சஸ் ஆகும், சில பேருக்கு வெளியில போய் ட்ரை பண்ணா அது சக்சஸ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கலைன்னா மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு மேல அதுல ப்ராப்ளமா இல்ல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றத வச்சுதான் நம்ம பரிகாரம் டிசைட் பண்ண முடியும். அதுக்கான இம்பார்ட்டன்ட் சார்ட் சப்தாம்சம், அதுக்கான இம்பார்ட்டன்ட் பிளானட் குரு. சில பேருக்கு தேய்பிரையில செஞ்சாதான் குழந்தை பிறக்கும், சில பேருக்கு அஷ்டமி திதியில செஞ்சாதான் குழந்தை பிறக்கும். அது ஆரோஸ்கோப்பை பொறுத்து தான் இருக்கு. அதனால உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், ஒழுங்கான குழந்தை பிறக்கிறத பத்தி உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், என்ன பரிகாரத்துக்கு கைடன்ஸ் வேணும்னா வாங்க, நாங்க உங்களுக்கு சொல்றோம், கிளியரா சொல்றோம், தரோம், வீடியோ கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா வாங்க, we will clarify. We have helped a lot of people. Thank you.